தேவர் திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்று கூறி தேசிய தலைவர் என்ற பெயரில் தமிழ் திரைப்படம் வெளிவந்தது. அந்த திரைப்படத்தில் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களை பற்றிய தவறான வரலாற்று பதிவுகள் அந்த படத்தில் இடம்பெற்றிருந்தது. அதனை உடனடியாக தடை செய்ய வேண்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் எனது சார்பில் வழக்கு தொடுத்திருந்தேன். அந்த வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் முன்பாக விசாரணைக்கு வந்தது. எனது சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் வில்லியம் ஷேக்ஸ்பியர் மற்றும் ராஜா அவர்கள் வாதாடினார்கள். எங்கள் தரப்பு வாதங்களை கேட்ட மாண்புமிகு நீதியரசர்கள் தமிழக அரசின் சார்பாக இந்த திரைப்படத்தின் என்ன பதிலை கூறுகிறார்கள் என்று கேட்டார்கள். தமிழக அரசின் சார்பில் மனுதாரராக இருக்கக்கூடிய அறிஞர் தரப்பில் கேட்கக்கூடிய கேள்விகள் நியாயமானதாக உள்ளது. அதனை அரசே பரிசீலனை செய்து இதை முடித்து வைக்கிறோம் என்று கூறினார்கள். ஆனால் அதேபோல இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் தரப்பிலும் இயக்குநர் தரப்பிலும் வழக்கறிஞர்கள் அவர்கள் தரப்பு விளக்கத்தை அளிப்பதற்கு கால அவகாசம் வேண்டும் என்று கோரினார்கள். மாண்புமிகு நீதிமன்ற தலைமை நீதிபதி அரசர்கள் தமிழக அரசு நீங்கள் என்ன முடிவாக இருந்தாலும் சரி, இந்த வழக்கின் சாராம்சமாக இருக்கக்கூடிய 1936 காலகட்டத்தில் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஆட்டுக்குட்டி வாங்கி வரி ரசீது கட்டியதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய காட்சிக்கு தங்களிடத்தில் போதிய அரசு ஆவணம் இருக்கிறதா இல்லையா என்று கேள்வியை வைத்தார்கள். அதற்கு தமிழக அரசின் சார்பில் கால அவகாசம் கேட்டார்கள். மாண்புமிகு தலைமை நீதிபதி அரசர்கள் 2 வார காலம் தமிழக அரசிற்கு கெடு அளித்திருக்கிறார்கள்.